அடடடா! ஷோ! அப்பா! என்னாச்சு? என்னாச்சு? என்ன இவ்ளோ கலக்கமா இருக்கிற? நியூஸ் இப்ப ரீசென்ட் டேஸ்ல பாத்தீங்களா இல்லையா மாமி? ஏன்? இங்க பாருங்க. ஆமா. எவ்ளோ கொடூரமான இன்சிடென்ட்ஸ் பாருங்க. எப்படி இந்த வார் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஒரு மனுஷனுக்கும் மனுஷன் எப்படிதான் நாட் ஜஸ்ட் ஹியர் நம்ம கண்ட்ரில மட்டும் இல்ல. இந்த வேர்ல்டு வைட்ல எப்படிதான் இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ஸ்லாம் இல்ல கண்ட்ரிக்குள்ள கண்ட்ரி வார்ஸ்லாம் எப்படிதான் என்னால பா கேட்கவே படிக்கவே ஒரு மாதிரி ரொம்ப ட்ராஜிக்கா இருக்கு. ரொம்ப ஹார்ட்லெஸ்ஸா இருக்கு. லைக் ஆல் த இன்சிடென்ட்ஸ் ஆமா. எப்படிலாம் புதுசு புதுசா ரீசன் கண்டுபிடிச்சு இது ஒரு பாயிண்டா மாத்தி அது இது பண்றாங்க. வெரி நம்மளாம் பிப்ளிக்கெல்லாம் பிரதர்ஸ் தானே மாமி? வி ஆர் ஆல் சிப்ளிங்ஸ் தானே, நம்ம எல்லாமே பிரதர்ஸ் தானே. ஆமா. பட் எப்படி ஒரு தாய் வயித்து பிள்ளைங்கன்னு சொல்ற மாதிரி இது வந்து ஒரு தகப்பன் சைட்ல இருந்து வர பிள்ளைங்க தான். கிறிஸ்டியன்ஸா இருக்கட்டும், முஸ்லிம்ஸா இருக்கட்டும். இட் ஆல் ஸ்டார்டட் வித் ஆப்ரஹாம். ஆமா கரெக்ட் தான், அதுதான் நானும் கேக்குறேன். திஸ் இஸ் ஐ டோன்ட் நோ. சொல்லுங்க, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க தான் சொல்லுங்க. வழக்கம் போல உங்களுக்கு யூ நோ வாட் டு சே அட் ரைட் டைம். சொல்லுங்க. ஸோ ஆக்சுவலாக பார்க்க போனோன்னா யூ நோ த ஸ்டோரி ரைட்? இதெல்லாம் வந்து ஆகார் ஸ்டார்ட்ஸ் வித் ஆப்ரஹாம், சாராள் அண்ட் ஆகார். இவங்களோட கதையிலேருந்து தான் ஆரம்பிக்குது ஆல் திஸ் திங்ஸ். டிவிஷன்ஸ். ஆமாம், அந்த டிவிஷன்ஸ் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இனிஷியலாக வென் ஆப்ரஹாம் வாஸ் brought அவுட் ஆஃப் ஊர் தேசத்துலேருந்து ஆப்ரஹாமை கொண்டு வந்து உன பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்து கொண்டு வராரு. அப்புறம் ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் சாராலும் பார்த்து இருக்கிறாங்க. ஒன்றும் நடந்த பாடுக்கு இல்லை. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இவருக்கு 86 வயசு. அப்போது 86 வயசு இருக்கும்போது சாராளுக்கு திடீர்னு அந்த அம்மாவுக்கு ஐடியா வந்துடுச்சு, எனக்கும் வயசாயிடுச்சு, உங்களுக்கும் வயசாயிட்டே போகுது, ஆண்டவர் வந்து பெரிய ஜாதி ஆக்குவேன், ஐ மீன் பிள்ளைகள் தருவேன், பெரிய ஜாதி ஆக்குவோம் அப்படின்னு சொன்னது வந்து உங்கள் மூலியமாக நடக்கட்டும், என்னோட பணிப்பெண் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆகாரை கொடுக்குறா. சரி, அவங்க அந்த காலத்தில் அதெல்லாம் பழக்கம். ஒய்ஃபுக்கு வந்து குழந்தை பிறக்கல இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னா அவளோட மெய்டு, ஆமாம், அந்த மெய்டு வந்து அவங்கள வந்து கொடுத்துருவாங்க. ஸோ தே வில் பி லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒய்ஃபோட இது. பட் ஈவன் தோ இவங்க தான் மெயின் ஒய்ஃபாக இருப்பாங்க, அவங்க வந்து அந்த கான்கியூபைன்ஸ் மாதிரி பணிப்பெண்கள் அவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்களோட பிள்ளைகளுக்கோ இதுக்கோ வந்து ஆக்சுவலாக அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வராது. அது வந்து ஆக்சுவலான மனைவிக்கு தான் வரும். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் யாரோ அவங்க மெயினான ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு தான் வரும். இப்போ சாராள் என்ன சொல்றா, எப்படியும் ஜாதிகள் வர்றது வரட்டும், அவ மூலியமா வரட்டுமே, அப்படியும் அவ என் வீட்டில் இருக்கிறா, நான் என் புருஷனுக்கு பெற்று கொடுக்குறான்னா இட் இஸ் கோயிங் டு பி யுவர் லீகல் ஹேர், லைனேஜ் லீகல் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ கொடுக்குறா. ஆகாரை பார்த்தோன்னா அவள் வந்து ஒரு இஜிப்ஷியன், அவளை வந்து ஸ்லேவாக தான் கொண்டு வராங்க. ஏன்னா ஆப்ரஹாம் வந்து ஹி வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ கிங். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஆட்கள் இருந்தாங்க, பணம் இருந்துச்சு, நல்ல செழிப்பான ஆளாக இருந்தான், நல்லாவே இருந்தான் அவன். ஸோ அவனுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் தேவைப்பட்டுச்சு. அப்போ ஈஜிப்ட்லேருந்து நிறைய பேரை வந்து அவங்க வீட்டுக்கு ஸ்லேவ்ஸாக கூட்டு வந்தாங்க. அதில் ஒருத்தி தான் ஆகார். ஸோ ஆகாரை கொண்டு வந்து கொடுத்த உடனே ஆகாரை வந்து இவ கொடுக்குறா, எனக்கு வந்து நல்லா செஞ்சிருப்பா போல இருக்கு. மேபி ஷி வுட் ஹவ் பீன் வெரி ட்ரூத்ஃபுல், ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருந்துட்டு எல்லாருக்கும் செய்ய வேண்டியது சாராளுக்கு நல்லா செஞ்சிருப்பா. அதனால தான் அவளுக்கு மனசில் ஆகாரப்பட்டது, கண்டிப்பாக வந்து என் பேச்சு கேட்டு நடப்பா அப்படின்னு சொல்லி தான் ஆப்ரஹாம் ஷி கிவ்ஸ் ஹர் டு ஆப்ரஹாம். அங்கே பார்த்தோன்னா ஆப்ரஹாம் சரின்னு ஒத்துக்கிட்டு அவர் ஹி டேக்ஸ் ஆகார் டு பி ஒய்ஃப் மாதிரி. அங்கே பார்த்தா அவள் கன்சீவ் ஆயிடுறான். கன்சீவ் ஆகிறா சரி, ஆனால் கன்சீவ் ஆகிற வரைக்கும் அவள் அடங்கி தான் இருந்திருக்கா, ரொம்ப அப்படியே இதாக தான் இருந்திருக்கா, ஹம்பிளாக தான் இருந்திருக்கா. அப்புறம் பார்த்தோன்னா கொஞ்ச நாள் போக போக உனக்கு புள்ள இல்லை பாரு, எனக்கு புள்ள வந்துருச்சு பாரு, ஒரு நக்கல். ஏன்னா சாராள் வந்து அந்த டைமில் வந்து எப்படியும் இவருக்கு வந்து 85 86னா சாராளுக்கு 75 76. ஸோ 75 76 வந்து இட் இஸ் ஆல் அந்த வே ஆஃப் உமன் எல்லாம் முடிஞ்சு, எல்லா இதுவும் முடிஞ்சு 75 ஒரு நல்ல முதிரான வயசு தான். இவ சின்ன வயசு பொண்ணு ஆகார், கண்டிப்பாக சின்ன வயசு பொண்ணாக தான் இருந்திருப்பாள். அப்போது வந்து அவளுக்கு அது ஒரு ஏளனம்.
நீ எப்படியும் பெற்று கொடுக்க போகிறது இல்லை, ஆனால் பாரு நான் வந்து கன்சீவ் ஆகிட்டேன், இப்போ நான் தான் அவளுக்கு ரொம்ப செல்லம், அந்த மாதிரிலாம் பேச்சு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சொல்லிட்டு அவள் ரொம்ப சாரால வந்து இது பண்ணுறான். ஆமாம், ஷீ இஸ் லுக்கிங் டவுன்னு வருது. அப்போ அந்த அளவுக்கு கொஞ்சம் கேவலமாக பேசிட்டு இது பண்ணியிருந்திருப்பா. ஆனால் சாராள் தானே, ஷீஸ் அ வைஃப். அப்போ அவளுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, அவளுக்குன்னு ஒரு இது இருக்குது தானே. அதனால அவள் என்ன பண்ணுறா, அவளை கொஞ்சம் டஃப்பாக நடத்த ஆரம்பிக்கிறான். அவங்களுக்கு இருக்கும் இல்லையா யூஸ்வலாக அந்த மெய்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கள ஒரு வழி கொண்டு வரணும்னா இன்னும் கொஞ்சம் வேலை கொடுக்குறது. அந்த இஜிப்ஷியன்ஸ் பண்ணாங்க பாரு இஸ்ரேல் பீப்புளை, வேணுன்ட்டே இன்னும் வேலை கொடுத்து இன்னும் அவங்கள இது பண்ண, அப்போ தான் அவங்க வந்து பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சம்திங் இஸ் ஹேப்பன்ட். சாராள் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கான்னு போட்டிருக்கு ஆகார் மேலே. உடனே அவள் என்ன பண்ணிடுறா, அடாடா இவள்கிட்ட இருந்தால் நம்மளால உயிர் கூட தப்பிக்க முடியாது போல இருக்குன்னு சொல்லிட்டு வனாந்தரத்துக்கு ஓடிடுறான். ஆகார் வனாந்தரத்துக்கு ஓடும்போது ஓடிட்டு அங்கே போய் தண்ணினே ஒன்றும் இல்லாமல் ஆகி அவள் ஒரு இடத்துல போய் உட்காந்துறா. ஷீஸ் பிரெக்னென்ட் அண்ட் அவள் போய் உட்காந்துறா, அவளால் முடியல. இங்க தானே ஏஞ்சல் ஆஃப் தி லார்டை மீட் பண்ணுவாப்ல. ஆமாம், ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் அந்த ஒரு ட்ராமாட்டிக் ஒரு நல்ல ஒரு மூவி லைக் சீன் வந்து இங்கே தான் நடக்கும். ஸோ அவள் வந்து வனாந்தரத்தில் அழுதுட்டு இருந்த உடனே ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் வந்துட்டு எங்கேருந்து வர, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. ஏதாவது உனக்கு கொஞ்சம், அதாவது ஹீஸ் ட்ரைங் டு புட் சென்ஸ் ஏதோ கொஞ்சம் மண்டையில் எங்கம்மா இருக்கிற, நீ உனக்கு தெரியுதா, நீ என்ன நிலைமையில இருக்கன்னு தெரியுதா, நீ பிரெக்னெண்டா இருக்க, முழு நிறமாத கர்ப்பிணியா இருக்க, நீ எங்க இருந்த, ஆபிரஹாமோட வீட்டுல இருக்கிற, ஆபிரஹாமோட மனைவி மாதிரி இருக்கிற. அப்போ ஆபிரஹாம் அவ்வளோ ஒரு செழிப்பான ஒரு இடம், நல்ல ஒரு சேஃபான பிளேஸை விட்டுட்டு எங்க போற, வனாந்தரத்துல ஓடுறியா? இந்த வனாந்தரத்துல போனேன்னா அதெல்லாம் வனாந்தரம்லாம் பயங்கரமா இருக்கும். நம்ம போய் டெசர்ட்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குல்ல, ஒரு ஆள் ஆமா, such a dry place, they can't go past that desert. அந்த அளவுக்கு வந்து ட்ரையா இருக்கும். அதுவும் அவ பிரெக்னென்ட் லேடி. அப்படி இருக்கும்போது எங்க இருந்து வர, எங்க போற அப்படின்னு ஹீஸ் ட்ரைங் டு புட் சென்ஸ். உடனே அவர் சொல்ல, இந்த மாதிரி என்னோட எஜமானிட்ட தான் நான் தப்பிச்சு ஓடி வரேன், அவங்கள என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, ரொம்ப டைட் பண்றாங்க அப்படின்னு. நீ வந்து பணிப்பெண், நோ யுவர் பிளேஸ் ஃபர்ஸ்ட். அவர் சொல்றாரு நோ யுவர் பிளேஸ்ங்கிற மாதிரி சொல்ற, நீ ஒரு பணிப்பெண், உனக்கு வந்து ஒரு 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 இடம் கொடுத்துருக்கு, உனக்கு வந்து அவங்களோட ஹேரை வந்து அவங்க பிள்ளைய பெற்று கொடுக்கணுங்கிற அளவுக்கு அவ வந்து உங்களை தூக்கி வச்சிருந்தாங்க. நீ மரியாதையா போய் அங்க அவங்களுக்கு அடங்கிரு, அவங்க சொல்றது செய் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் உன்னை பார்க்குறாரு, ஆண்டவர் நான் பார்த்தேன், கண்டிப்பாக வந்து உன்னை பிளஸ் பண்ணுவார். இதில் ஒரு வேர்டு அந்த பைபிள் இதில் யூஸ் பண்ணுறாங்க, ஷீ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ரிசீவ் த டிவைன் அனன்சியேஷன். அப்படின்னா முதல் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு இஸ்மாயில்னு பேர் வைப்ப, அந்த குழந்தை இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழந்தைய பற்றின ஒரு தீர்க்க தரிசனம். அதாவது இந்த பேபி பர்த்தை பற்றின ஒரு எல்லாம் ப்ராஃபஸி மாதிரி. ஸோ ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட். ஈவன் ஆபிரஹாமுக்கு கிடைக்கல, ஈசாக்கை பற்றி லேட்டர் இந்த சாப்டர் தான் வருது, அடுத்த சாப்டர் அதுக்கு அடுத்த சாப்டர் தான் வருது. பட் இவனுக்கு வந்து கிடைக்குது, வந்து ஒரு குழந்தை பிறப்பான், அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ கவலைப்படாத, நீ போய் அடங்கியிரு, உன்னோட எஜமானிக்கிட்ட போய் அடங்கியிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழகாக அவர் வந்து ப்ராஃபஸி பண்ணுறாரு, நீ கவலையப்படாத, ஹீ வில் பி அ கிரேட் பர்சன் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த ஏஞ்சல் ஆஃப் தி லார்ட் வந்து அவள் கண்ணை திறக்கிறாருன்னு போட்டிருக்கு. கண்ணை திறந்த பிறகுதான் பக்கத்துலேயே ஒரு ஃபவுண்டன் இருக்கிறத பார்க்குறான், ஸ்ப்ரிங் இருக்கிறத பார்த்து அங்கே தண்ணி குடிக்கிறான், அங்கே இது பண்ணிட்டு திரும்பி போறா. அப்போ அந்த இடத்துல வந்து அவ வந்து என்னை காண்கிற தேவனை நான் கண்டேன், அப்படி ஐ சீன் த லார்ட் ஹூ சீஸ் மீ. அப்போ ஆண்டவர் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு, அது வந்து நமக்கு எந்த டவுட்டும் கிடையாது. யார் வந்து நம்ம தேடுறோமோ இல்லையா, ஆண்டவர் வந்து எல்லாரையும் பார்க்கறாரு, எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஆள் என்ன பண்றான், அந்த அம்மா என்ன பண்றாங்க, இந்த குழந்தை என்ன பண்ணுது, இந்த பெரியவர் என்ன பண்றாருன்னு சொல்லிட்டு ஹி கீப்ஸ் சீயிங் எவ்ரி ஒன். ஆனா அவரோட பிரசன்ஸ் நமக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ரியலா இருக்கு, நம்ம எவ்வளோ பார்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் தப்பு பண்றதே அதனால தான், யாரும் பார்க்கல. ஆனால் ஆண்டவர் ஒரு ஆள் பார்த்துட்டு இருக்காருங்கிறது தெரிய மாட்டேங்குது. தப்பு பண்றாங்களோ இல்லை கரெக்டாக போறாங்களோ, வாட் எவர் இட் இஸ், கர்த்தரோட கண்கள் நம்ம மேல இருக்குங்கிறது நிறைய பேர் ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறான். அப்போ ஆகாரும் அதே பொசிஷன்ல தான் இருக்கிறா. அவ வந்து நினைச்சுக்கிட்டா யாரும் எனக்கு இல்லை. அவ ஈஜிப்சியன் பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு வந்து ஆண்டவர் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அப்போ அவன் வந்து என்ன சொல்றா,
அவன் நினச்சிக்கிட்டா இந்த மாதிரி நம்மளை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, நம்மளை கண்டுக்கிறது யாரும் இல்லை, சாரா இப்படி பண்ணிட்டா நம்ம அவ்வளோதான், நம்ம குழந்தை செத்துரும், நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த இடத்துல ஷீ ரியலைசஸ். அப்போ ஆண்டவர் நான் அங்கே பட்ட கஷ்டம் தெரியும், நான் இருக்க பொசிஷன் தெரியும், நான் போகிற இடம் தெரியும், எல்லாமே தெரிஞ்சு ஆண்டவரே வந்து இறங்கி வந்து என்கிட்ட பேசி எனக்கு என் தாகத்தை தீர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, காண்கிறவரே நான் கண்டேன், ஐ saw the Lord who sees me அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பீர் லஹாய் ரோயின்னு பேர் வைக்கிறா. அங்க வந்து கர்த்தருக்கு ஒரு பேரை கொடுக்குறா, எல் ரோயி, என்னை காண்பவர் அப்படின்னு சொல்லிட்டு. பியூட்டிஃபுல் நேம். ஆமா, ரொம்ப பியூட்டிஃபுல் நேம். அது வந்து எல்லாருக்கும் கரெக்டா இருக்கும், ஆப்டா இருக்கும். என்னை காண்கின்ற தேவன்கிறது வந்து இஸ் கண்டினியூஸ்லி வாட்சிங் யூ. அது வந்து ரொம்ப அப்படி டச்சிங்கான வேர்டு. அது பியூட்டிஃபுல் நேம் ஷி இஸ் கிவன். அவ வந்து ஒரு கர்த்தரோட ஒரு இதுன்னு வழியில வரலன்னா கூட, ஆனா அவுட் ஆஃப் த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஈஜிப்ஷனா இருந்து ஷி இஸ் கிவிங் எ வெரி பியூட்டிஃபுல் நேம் டு காட். இடத்துக்கு பீர் லஹாய் ரோயின்னு பேர் வச்சிடறான், என்னை காண்கிறவரை நான் கண்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்றா, போய் வேற வழி இல்லை, போய் திருப்பி அவளோட அதே மாதிரி இருக்கிறா, சைலண்டா இருக்கிறா. குழந்தை பிறக்குது, இஸ்மாயில்னு பேர் வைக்கிறாங்க. இஸ்மாயில் பேர் வச்சு அவனை வளர்ந்துட்டு வராங்க. இந்த மீன் டைம் அப்படி டேஸ் பாஸ் ஆகுது, இயர்ஸ் பாஸ் ஆகுது. ஆபிரஹாமுக்கு 99 வயசு ஆகுது, சாராளுக்கு 89 வயசு ஆகுது. வயசான உடனே அந்த டைம்ல வந்து ஆண்டவர் சொல்றாங்க, கண்டிப்பா உன்னோட இதுல அவங்க சோதம் கொமராவை அழிக்க போறாருல, அப்போ 3 பேர் வராங்க, ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் 3 பேர் வராங்க. அடுத்த பேர் காலம் வரும்போது நான் வருவேன், உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கும் அப்படின்னு. அப்ப சாராலும் சிரிக்கிறா, நகைக்கிறா. உடனே அப்போ சொல்றாரு, இல்லை அவங்க வந்து ஈசாக்குன்னு பேரிடுவ அப்படின்னு சொல்லிட்டுன்னு. எப்படி அதெல்லாம் முடியும், இஸ்மாயில் என் பிள்ளை தானே, இஸ்மாயில் வந்து பிழைக்கட்டும் அப்படின்னு. அப்போ திருப்பி ப்ராமிஸ் பண்றாரு. அவள்கிட்ட ஹாகார்ட்ட ப்ராமிஸ் பண்ணாரு பத்தியா, அதே மாதிரி ஆபிரஹாம்கிட்ட மறுபடியும் ப்ராமிஸ் பண்றாரு, அவனை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன். அப்போ சொல்றாரு மறுபடியும் ஆபிரஹாம்கிட்ட, கவலைப்படாத, நீ இஸ்மாயிலை பத்தி நீ கவலைப்படாத, நான் அவனுக்கு வந்து ஐ ஹவ் பிளான்ஸ் ஃபார் ஹிம், அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். கண்டிப்பா அவனுக்கும் 12 கோத்திரம். அங்கேயும் பாரு, ஈசாக்கு 12 கோத்திரம், அங்க 12 பிள்ளைங்க வருதா, யாக்கோபு மூலியமா இஸ்ரேல் ஆகி 12 கோத்திரம் வருதா. அங்கேயும் இஸ்மாயிலுக்கு 12 கோத்திரம் கொடுக்குறாரு அவரு, 12 ட்ரைப்ஸ் ஈக்குவலா கொடுக்குறாரு. ஆனா அவனு சொல்லிட்டாரு, அவன் கை வந்து எப்பவுமே பிரதர்ஸ்க்கு ஃபைட்ல தான் இருப்பானுங்க, இதான் சண்டையா தான் இருக்கும். அதுதான் தட் ஒன்லி யூ சீயிங் நவ். இப்போ நியூஸ்ல நீ பாக்குறதெல்லாம் வந்து ஆபிரஹாமுக்கு ஆண்டவர் சொன்ன இஸ்மாயில் பத்தின ஒரு வெளிப்பாடு, இது தீர்க்க தரிசனம் தான். அவன் இப்படிதான் இருப்பான், சண்டை போட்டுட்டு இருப்பான், எல்லாருக்கும் இதாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்றாரு, சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் ஈசாக்கு பிறக்கிறாப்புல. ஈசாக்கு பிறந்த உடனே சாராளுக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. இப்போ அவளுக்கு இன்னும் அந்த ப்ராமிசஸ் முதல்ல இப்போ வாங்கடா. ஆமா, அவ என்ன பண்ணிட்டா, ஃபர்ஸ்ட் வந்து டவுட்லயே இருந்தா, எனக்கு குழந்தை பிறக்காது, ஆபிரஹாமுக்கு தான் குழந்தை பிறக்கும். அப்ப ஆபிரஹாம் இன்னொரு பொண்ணை கொடுத்து குழந்தை பிறக்க வைக்கலாம், ஆபிரகாம் சந்ததி தானே சொன்னாங்க, அப்ப எனக்கு எப்படி முடியும்னு. அப்புறம் வந்து பார்த்தா அதுக்கப்புறமும் சரி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நிஜமாவே அந்த குழந்தை பிறந்த டைம் உடனே இவளுக்கு தைரியம் வந்து போகுது. தைரியம் வந்துருது. இஸ்மாயிலும் வளர்றான், ஈசாக்கும் வளர்றாங்க, ஒரே வீட்டுக்குள்ளதான் வளர்றாங்க. சும்மா இவனை நோண்டிட்டே இருந்திருக்கான் ஈசா. அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா பெரியவன் சின்னவனை போட்டு நோண்டுவான் பத்தில, அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி எல்லார் வீட்லயுமே அது ஒரு, இவன் இத்தனைக்கும் 14 இயர்ஸ் கேப்பு. அப்ப சொல்ல 14 இயர்ஸ் கேப்னா அவன் ஆல்மோஸ்ட் ஒரு அடலசன்ட் ஏஜ் இல்லையா, 14 இயர்ஸ்ங்கிறது டீன். இவன் அது குழந்தை இது ஈசாக்கு. அப்ப ஈசாக்கு ஒரு 2-3 வயசு வர வரைக்கும்னா அவன் கண்டிப்பா ஒரு யங் அடல்ட் மாதிரியே ஆயிட்டு இருப்பான். அவன் 17-18 வயசுக்கிட்ட வந்திருப்பான். அப்ப இவனை போட்டு நொட்டுறது, இவனை போட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கான் இஸ்மாயில். உடனே பார்த்தா சாராள், இவன் வந்து இவ்வளோ டீஸ் பண்றான் ஐசாக்க, இவன் வந்து இப்படி பண்றான், இவன் இனி இதுக்கு மேல இங்க இருந்தான்னா அவனுக்கு தான் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் போயிடும். எப்படி இருந்தாலும் அண்ணன் தம்பி வளர்ந்து வர வரைக்கும் அண்ணன் பாத்துக்கிட்டோன்னு கொடுப்பாங்க நிறைய இடத்துல, பாதுகாப்பா கார்டியன் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவரு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சாராள் பார்க்கறான். பார்த்த உடனே உனக்கும் எனக்கு சண்டை, என்ன வழக்காடுறேன், நான் உன் கூட வந்து ஆர்கியூ பண்ணணும், என்ன பண்றேன், இந்த மாதிரி பண்றாங்க பசங்க. இஸ்மாயில் வந்து ஈசாக்கு பண்றாப்புல, எல்லாரும் ஃபேமிலிலையும் நடக்கிற மாதிரி கதைன்னு வச்சுக்கோயேன். வந்து கம்ப்ளைண்ட் பண்ணான், உன் பையன் பெரியவன் இவனை பண்றான்,
ஐசாக்கை பண்றான், நீ வந்து இதெல்லாம் கிடையாது, நீ முதல்ல அவங்கள துரத்தி விடுன்றான். துரத்தி விடணுன்னே ஆபிரகாமுக்கு அப்படியே உட்காந்துருது மனசு. ஏன்னா இஸ்மாயில் ஆமா சன் இல்லையா, அவளுக்கு வந்து இட்ஸ் நாட் அ சன் மாதிரி இல்லை, ஏதோ இன்னொருத்தியோட குழந்தை, என்னதான் ஆபிரகாமோட பிள்ளையா இருந்தாலும். பட் இது ஆபிரகாமுக்கு வந்து சொந்த பிள்ளை. அதுவும் எத்தனை வருஷம், எப்படியும் ஒரு 17-18 வருஷம் வரைக்கும் வளர்த்துருப்பாரு அவரு. அப்போ அந்த ஒரு வாலிப வயசுல வந்து துரத்துறாங்க அப்படின்னு உடனே அவருக்கு கிட்டத்தட்ட 110 வயசுக்கு மேலே ஆயிருக்கும் இல்லையா அந்த டைம்ல. அவன் அந்த வயசுல அப்போ வயசானதுக்கு வந்து இவன் நிறைய ஹெல்ப்பாகவும் இருந்திருப்பான், அப்பாவுக்கு நிறைய விஷயங்கள்ல நடந்திருக்கும். 14 இயர்ஸ் கூட இருந்திருப்பாங்க இல்லையா? என்னது? ஆமா 14 இயர்ஸ் கூட டெஃபினட்டா இருந்தாங்க. அப்பதானே ஐசாக் பிறக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ஐசாக்கை வந்து கிண்டல் பண்ற வயசுன்னா எப்படியும் ஒரு 3-4 வயசாவது ஆயிருக்கும் ஐசாக்கு. ஒரு 18 இயர்ஸ். ஆமா 18 to 20 இயர்ஸ் இருந்திருக்கும். அப்போ இஸ்மாயில் 18-20 இயர்ஸ்ல வந்து துரத்திடு அவ்வளவுதான். ஐ டோன்ட் வாண்ட் ஹிம் டு பி ஜாயின் இன்ஹெரிட்டன்ஸ், ஜாயின் யாரா இருக்கக்கூடாது, கிளப்ப அவன் அப்படின்ட்டா. அவளையும் அவன் அம்மாவோட சேர்த்து அவனையும் அனுப்பிடு அப்படின்ட்டு. உடனே இவனுக்கு ரொம்ப மனசு வருத்த போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆனால் ஆபிரகாம் வந்து எல்லா விஷயமும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ கீழ்ப்படிஞ்சார். ஹி வாஸ் ஒபீடியன்ட் பர்சன். ஸோ பொண்டாட்டி சொன்னதுக்கும் கீழ்ப்படிஞ்சாரு. ஆனால் ஆண்டவர் சொன்னதுக்கு டெஃபினட்டாகவே கீழ்ப்படிஞ்சார் அவர். அது வந்து ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாது. அத்தனை வயசுல ஈசாக்கு நான் நம்ம லாஸ்ட் இதில் பேசிட்டு இருந்த மாதிரி ஈசாக்கை வந்து அந்த 30 வயசுல பலி கொடுன்னு சொன்ன போதும் அதுக்கும், ஏன்னா இஸ்மாயிலையும் துரத்தியாச்சு, ஈசாக்கையும் பலி கொடுங்கிற ஆண்டவர் எடுத்துட்டு கூட்டிட்டு போறாரு. அவர் சைலண்டா போறாரு. ஸோ இந்த விஷயத்துலயும் ஆண்டவர் போய் கேட்குறாரு ஆபிரகாம், என்ன ஆண்டவர் என்ன செய்ய இப்படி சொல்றாரு, உன் பொண்டாட்டி சொல்ற மாதிரி செய்ப்பான்ட்டார் ஆண்டவர். அவர் சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது, நான் சாராளுக்கும் உனக்கும் சாராளுக்கும் பிறக்க போற குழந்தைய தான் நான் பிளஸ் பண்ணுவேன்னு சொன்னேன். நீங்க வந்து அதுக்குள்ள ஏதோ போட்டு குழப்படி பண்ணிட்டு இன்னொரு ரேஸை ரெடி பண்ணிட்டீங்க, இன்னொரு ஜாதியை ரெடி பண்ணி விட்டீங்க. ஆனா அவன் உன்னோட பிளஸ்ஸிங் அவனுக்கு இருக்கிறனால அவனையும் நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு. நான் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு எந்த விஷயத்துலையுமே வந்து தீமையை நன்மையா மாத்துறாரு. அவங்க வந்து என்ன ஐடியால சாரால் வந்து பண்ணாலோ, அஃப்கோர்ஸ் தனக்கு பிறக்காதுன்னு நினச்சிட்டு பண்ணா, அந்த டவுட் எல்லாமே அந்த டைம்ல இருந்தது, பண்ணா. ஆனா அதை வந்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடது நீ உனக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் விட மாட்டேன்ப்பா, கண்டிப்பா உனக்கு. ஏன்னா ஹி கால்ஸ் ஆப்ரஹாம் இஸ் ஃப்ரெண்ட். அவர் வந்து ரொம்ப ஒரு சோதம் குமாரா இது பண்ணும்போது கூட எப்படி நான் வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாம நான் போவேங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுல கூட பார்த்தீங்கன்னா நான் 4-5 வாட்டி கேட்டே இருக்காது, 50 பேர் நல்லவருங்க இருந்தா அழிக்காம விட்டுருவீங்களா, 45 பேர் அழிக்காம விடுவீங்களா, அதுக்கப்புறம் நான் ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா பேசலன்னு நினைச்சுக்காதீங்க, 30 பேரு 35 பேரு அப்புறம் 20 பேரு அப்புறம் 10 பேர், கடைசியில பார்த்தா 10 பேர் கூட கிடையாது சோதம் இருக்க அவ்வளவு அளப்புற. ஆமா கடைசியில பார்த்தா லோத்து மட்டும்தான் ஒழுங்கானவன். அப்புறம் அவன் நீ பிள்ளைங்களையும் கூப்பிட்டு பொண்ணுங்களையும் கூப்பிட்டுட்டு பொண்டாட்டியும் கூப்பிட்டு கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் நடக்கும்போது கூட என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லாம எப்படி நடப்பேங்கிற மாதிரி ஆண்டவர் இஸ் வெரி லவ்விங். அதாவது பைபிள் நல்லா அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கு. லைக் ஆபிரகாம் வாஸ் ஃப்ரெண்ட் வித் காட். ஹி வாஸ் தி ஒன்லி காட் வந்துட்டு ஆபிரகாம் மட்டும் தான் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டா சொல்லு. அதனால காட் வந்து கர்த்தர் வந்து அவனை வந்து கஷ்டப்படுத்தணும்னு விரும்பல. சரி உன் மூலியமா ஒரு குழந்தை பிறந்துடுச்சு ஆகாருக்கு, அந்த குழந்தைய அந்த ஜாதியை நான் கண்டிப்பா நான் வந்து பிளஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. பட் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அது பை டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அவன் வந்து இதா இருப்பான், அவனோட கை இவங்களுக்கு அகேன்ஸ்டா ஓங்கி நிற்கும், எப்பவுமே இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு அந்த இடத்துல ஜெனிசிஸ்ல படிச்சேன்னா அந்த மாதிரி தான் வருது. அப்புறம் என்ன பண்றாரு ஆண்டவர் வழி இல்லாம ஆகாரை கூப்பிட்டு குழந்தைங்களுக்கு தேவையான கொஞ்சம் சாப்பாடு ஒரு துருத்தியில தண்ணியை கொடுத்து நீ கிளம்புமா, நீ உனக்கு இங்க இருக்கல ஆண்டவர் கண்டிப்பா உன்னை வழி நடத்துவாரு, உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, காட் வில் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அறிவு அனுப்புற மாதிரி தன்னோட என்ன சொல்றது தன் பிள்ளையையும் ஆகாரையும் அவரு கையில தண்ணியை கொடுத்து சாப்பாடு கொடுத்து போமா வழிபா எங்க அனுப்புறாரு, வனாந்தரத்துக்கு அனுப்புறாரு. ஆனா இந்த வாட்டி தண்ணியோட தண்ணியை கொடுத்து அனுப்புறாரு. ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் வந்து போன வாட்டி கேட்டுச்சு, நீ எங்கே போற, வனாந்தரத்துக்கு போற தெரியுமான்னு. அந்த மாதிரி ஒரு வனாந்தரத்துக்கு இவரை அனுப்பி வைக்கிறாரு. சரிம்மா கிளம்புமா அப்படின்னு. வேற யாரையும் அனுப்பல கூட. அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு 100 பேரை அனுப்பி அங்க கொண்டு போய் அவளை அங்க செட்டில் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிருக்கலாம்.
கூடவே நிறைய சர்வன்ஸும் அனுப்பியிருக்கலாம். ஆமா, ஆனா அவர் செய்யல. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்ல அனுப்பி விடுங்கிறாரு, அனுப்பி விட்டுறாரு அவரு. அப்புறம் பார்த்தோன்னா அந்த பிள்ளைய கொண்டு போறா. பிள்ளைய கொண்டு போகும்போது கூட்டு போகும்போது வழியில் என்ன ஆகுது, தண்ணி தீர்ந்து போயிடுது. அந்த டெசர்ட்ல வந்து நம்ம எவ்வளோ ட்ரையா இருக்கும், அந்த டெசர்ட்ல தண்ணி தீர்ந்து போயிடுது. அந்த குழந்தை என்ன பண்ணி தண்ணி தாகத்துல அந்த குழந்தை அப்படியே மயங்குற விழுற மாதிரி விழுந்தது. அவ என்ன பண்றா, அங்க பார்த்தோன்னா கொண்டு போய் அந்த புதர்கிட்ட படுக்க வச்சிடறா. படுக்க வச்சுட்டு, ஏன்னா தண்ணி இல்லை, யார் வந்து கொடுப்பா, யாரும் இல்லை கூட. அங்க கண்ணு கட்டின தூரத்துக்கு தண்ணியே இல்லை. அப்படின்னு உடனே அவன் என்ன பண்றா, எப்படியும் செத்துருவான் அவன், அந்த சாவறதை நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா பெத்த தாயாச்சு, என்ன இருந்தாலும் ஹியூமன் லவ் அப்படி இல்லாம போயிடும், மதர்லி லவ். அதை கொண்டு போய் போட்டுட்டு அப்புறம் தூரம் ஒரு அம்பு விடுற தூரத்துல தான் போய் உட்காந்து அழுவுறா. அதில் போட்டிருக்கு ஜஸ்ட் அண்ட் பவ் ஆர்ச்சர் இது போடுற அளவு தான். அங்கே போய் இருந்துக்கிட்டு ஆண்டவரை நோக்கி கத்துறா, அழுவுறா. பெரிய ஜாதியாக்குன்னு சொன்னீங்க, எல்லாம் சொல்லியிருப்பா, பெரிய ஜாதியாக்குன்னு சொன்னீங்களே, இப்போ தண்ணி இல்லாமல் சாவ கிடக்குறானே, எனக்குன்னு யாரும் இல்லையா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து திருப்பி ஏஞ்சல் ஆஃப் லார்ட் அங்கே வருது. அங்கே வர்றாரு, வந்துட்டு சொல்றாரு, பிள்ளையின், அப்போ சொல்றாரு பாரு அழகா, பிள்ளையின் அழுகைய ஆண்டவர் கேட்டாரு. ஸோ த கான்சென்ட்ரேஷன் என்னன்னா, ஆகார் வந்து ஒரு பெரிய இதா அவர் ஆண்டவர் எடுக்கல. ஆனா ஆபிரகாம் ஆபிரகாம் வழியா வந்த பிள்ளைங்கிறதுனால அந்த அழுக சத்தம் வந்து ஆண்டவரை மூவ் பண்ணிடுச்சு. ஸோ அவர் வர்றாரு, ஆகாரோட சவுண்டு கேட்குறாரு, கேட்காம இல்லை. பட் வாட் டச்டு மோர் வாஸ் த க்ரை ஆஃப் த பேபி. என் ஃப்ரெண்டோட புள்ளடா அப்படின்னு. ஆமா, என் ஃப்ரெண்டோட புள்ள அழுகுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவரும் ப்ராமிஸ் பண்ணாருல்ல, அப்ப அதுவும் ஞாபகம் இருக்கும்ல, ஆண்டவர் அப்படியே ஒண்ணும் நம்ம காட் தான் ஃபெய்த்ஃபுல் காட். ஆமா, சொன்னது செஞ்சே தருவார்ல. அப்ப பிள்ளையின் அழுக குரலை ஆண்டவர் கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது, கண்டிப்பா அவர் சொன்னதெல்லாம் செய்வாருன்னு சொல்லிட்டு, அப்போ அகெயின் ஹி ஓப்பன்ஸ் ரைசிங் மாதிரி போட்டிருக்கு. அங்க பார்த்தா அங்க ஒரு வெல் இருக்கு. அந்த வெல்ல இருந்து இவ ஓடி போயிட்டு தண்ணியை மொண்டுக்கிறா. தண்ணி மொண்டு குழந்தைக்கு கொடுக்குறா. அவ்வளோ துருத்தியில பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க போய் செட்டில் ஆயிடுறாங்க. அகெயின் தே கோ பேக் டு ஈஜிப்ட்னு நினைக்கிறேன். ஸோ தே கோ பேக் டு ஈஜிப்ட் அண்ட் செட்டில் ஆகி சொன்ன மாதிரி அவர் பெரிய ஜாதி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆபிரகாம் வந்து அவளை தேடி போன மாதிரி தெரியல, ஆகாரை தேடி போன மாதிரி தெரியல, அவர் அதோடு விட்டுடுறாரு. ஆகாரும் ஒரு அவனுக்குன்னு ஒரு எகிப்திய பொண்ணை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் ஃபேமிலி த்ரைவ் ஆகுது. த்ரைவ் ஆகி அதான் இப்போதான் பார்க்குறிய, அவனுக்கு எல்லாம் இஸ்மவேல் ஜாதி தெரியும். அதான் நீ கேட்குறிய, இப்போ நியூஸ்ல பார்க்குறீங்க, அந்த இஸ்மவேல் ஜாதியும் ஈசாக்கு வழியா வந்த ஜாதியும், அந்த ஜாதியில எல்லாம் தான் மெயின் சண்டை போடுறது. இதனாலதான் இஸ்ரேல் பாலஸ்டைன்ஸ் வார்ல. ஆமா, அது வந்து கர்த்தரோட என்ன சொல்றது, பிரதர்ஸ் தான். பட் பிரதர்ஸ் வழியா நம்ம நார்மலாவே பார்ப்போம், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிரதர்ஸா இருப்பாங்க, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் கசின்ஸ் ஆயிடுவாங்க, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் செகண்ட் கசின், தேர்ட் கசின் போக அந்த டிஸ்டன்ஸ் ஆயிடும். அந்த டிஸ்டன்ஸ் ஆனோடனே அந்த ஃபேமிலி அஃபெக்ஷன், பிரதர்ஹுட் இது இருக்காது. அவங்க வந்து ஒரு 5வது 10வது ஜென்ரேஷன்ல வந்து யார் என்னன்னே தெரியாது, எனிமிஸாவே மாறிடுவாங்க. இவன் ஏதாவது தப்பு பண்ணானா, ஓ எங்க அப்பா நம்ம வந்து பிரதர்ஸா, நம்ம அந்த வழியா பிரதர்ஸா அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஓ அவனா நீ, உடனே சண்டை தான் போடுவாங்க. எங்க அப்பா சொத்துடா, சொத்துக்கெல்லாம் எவ்வளவு சண்டை போடுறாங்கல்ல, அதுதான் பிரதர்ஸ்குள்ளே இப்போ அஃபெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்கிறது இல்லை. தென் வாட் கேன் யூ எக்ஸ்பெக்ட்? ஆபிரகாம் எந்த காலத்துக்கு கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னால நடந்த கதை அதெல்லாம். ஸோ அந்த டைம்ல வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் எப்படியும் எத்தனையோ ஜென்ரேஷன் ஆயிருக்கும். ஹவு கேன் யூ எக்ஸ்பெக்ட் தட் பிரதர்லி லவ் டு பி தேர்? கரெக்ட். ஓன் சிப்ளிங்ஸ்குள்ளே இல்லை, இல்லை. எல்லாத்துக்கும் வந்து அந்த ஆகார் ஒரு பலிக்கடாவாயிடுறா. ஒரு சாஃப்டான கேரக்டர் தான் அவ, ரொம்ப காம், கொஞ்சம் மெட்டுமே நடுவில் வருது, அது திருப்பி சப்ரஸ் பண்ணிடுறா. ஆனா ஆண்டவருக்கு வந்து சொல்ற பேச்ச அவளும் கேட்டு அடங்கி இருக்கிறா. பட் she also knew that our God was real. அது வந்துட்டு அவளும் ஆபிரகாம் வீட்டுல வளர்ந்தவ தானே. லைக் even after she was born, she would have seen how God is working through the family. வந்துட்டு பார்த்ததுனால she would have started believing. ஆமா, அவ வந்து சாராளுக்கு டெஃபினட்டா சாராளுக்கு நல்லா க்ளோஸா இருந்திருப்பா.
அதனாலதான் சாராள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பா, ஆகார்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பா, பேசியிருப்பா, கர்த்தரை பத்தி சொல்லியிருப்பா, எப்படி எல்லாம். ஸோ அதனால அவளுக்கு வந்து ஃபெய்த் வந்திருக்கும். கூப்பிடுறாளே கரெக்டா வனாந்திரத்துல ஆண்டவரை நோக்கி கரெக்டா கூப்பிடுறாளே, அப்போ வந்துட்டு அவ ஃபெய்த்துமே ஒரு பெரிய இதுதான். Such a beautiful name she gives. பைபிள்ல ஸ்பெஷலா வந்துட்டு ஹைலைட் பண்ணிருக்காங்க ஆகாரன் கண்ணீரை கூப்பிடுவன் வந்துட்டு. ஸோ காட் இஸ் ஆல்சோ நோன் லைக் தட். ஸோ அப்படின்னா நிறைய நினைக்கிறாரு. நிறைய பேர் இப்ப ஜபத்துல என்ன ஆண்டவரே என்னை காண்கின்ற தேவனேன்னு தான் கத்துறாங்க. ஆமா, எல்ரோயி எல்ரோயின்னு தான் கத்துறாங்க. ஏதாவது பிரச்சனை இருந்து மாட்டி வெளில வந்துட்டு ஆண்டவரே என்ன பாத்தீங்க நன்றி ஆண்டவரே என்ன சொல்றோம். ஆக்சுவலி எவ்ரிபடி இஸ் பிரேயிங் ஹர் பிரேயர் தான். அதனால திங்க் இட் எக்ஸ்பிளைன்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ நடக்கிற நிகழ்ச்சிகள்ல, நியூஸ்ல இல்ல சொசைட்டில நடக்கிற நிகழ்ச்சிகள் இது நிறைய எக்ஸ்பிளைன் ஆகுது. பட் நானாலுமே இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப ட்ராஜிக்காக தான் இருக்கு. ஸோ ஹவு பீப்புள் ஆர் we are nearing end, அவ்வளவுதான். ஆமா, நெக்ஸ்ட் ரெவலேஷன்ல படிச்சோன்னா இன்னும் நிறைய கதைகள் ஏன் இதனால தானே ஓ அப்படின்லாம் வரும். சரி, ஓகே, ஐ திங்க் வில் கன்க்ளூட் திஸ் எபிசோட். Okay guys, I hope you enjoyed. There are a lot of reasons நம்மளுக்கு வந்துட்டு நான் இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது அதே கேள்வியில தான் இருந்தேன், இன்னும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு. பட் ஐ திங்க் இட் இஸ் டெஸ்டின் டு பி லைக் தட். எல்லாமே வந்துட்டு ஆண்டவரோட நோக்கம். எப்படியும் சண்டை போடாம பீஸ்ஃபுல்லா யாருமே இருக்க முடியாது. இருந்தாலுமே அவுட்வேர்ட்ல என்ன கூட இன்வேர்ட்ல வந்துட்டு சண்டை போட்டு நம்ம எல்லாரையும் மிதிச்சுன்னு தான் இருப்போம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் காட்ஸ் பிளான். இந்த என் டேஸ்க்கு புது ரெவலேஷன்ஸ் வெளில வர்றதுக்கு, ஆண்டவருடைய 2வது வருகைக்காக. ஸோ லெட் அஸ் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் என் டேஸ். இன்னும் கத்திற்குள்ள இன்னும் வருவோம். நிறைய காரியங்கள் நம்ம பைபிள் வந்துட்டு எவ்வளோ வருஷம் ஆனாலுமே புது புது காரியங்கள் அதுல இருந்து எடுக்கப்படுது. புது புது எல்லா டைம் அண்ட் டேட்க்கு வந்துட்டு இட் எக்ஸ்பிளைன்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் அண்ட் டைம். ஸோ ப்ளீஸ் ரீட் இட் த்ரூ அண்ட் ஐ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். நெக்ஸ்ட் எபிசோட நம்ம சந்திப்போம். டட்டா, பாய்.